இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல திமுக அரசு தமிழக அரசு ரெண்டு சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் பரப்புரைக்காக அடிக்கடி வராங்க. ஆனா வெள்ள நிவாரண நிதியை இதுவரைக்கும் ஏன் கொடுக்க மாட்டேங்காங்க? நாங்க தான் 6000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தோம், நீங்க கூட தூத்துக்குடியில நேரடியா வந்து பார்த்து போனீங்க, ஆனா வந்து நிதி வரலன்னு இன்னும் அதை சொல்லிட்டு ஒரு பைசா கூட மத்திய அரசு இல்லைங்க. ஒரு நிமிஷங்க, நீங்க எத்தனை ஒரு பைசா அரை பைசான்னு சேர்த்தாலும் நான் சொல்றேன் ஒரு விஷயம். நான் டெல்லியில அந்த புயல் நடந்த உடனே, வெள்ளம் வந்த உடனே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விஷயம் சொன்னேன். 900 crores முதல்லேருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட், அந்த என்டிஆர்எஃப்ல இருந்து எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு 5000 கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம். அது எங்க பாக்கெட் பணம் நான் சொல்ல, நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அந்த பத்தியே அந்த விஷயத்துக்கு வரல. அந்த 5000 கோடி சரியா உபயோகிச்சிருந்தா இப்போ அந்த மிச்சாங் புயல்ல சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்குமா? நான் கேட்கிறேன். அந்த 5000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சிட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர். அமைச்சர் சொன்னாரே, நாங்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டோம், ஐயோ 90% செலவழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90 இல்லைங்க. அந்த 5000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒன்னும் கொடுக்கிறார். 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பார்த்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசாவா? கொடுத்த 5000 கொடுத்த 950 எங்க போச்சுங்க? அதனால நான் கொடுக்காம இருக்கேன், அதையும் நான் சொல்லல. ஆனா கேள்வி கேட்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை கொஞ்சம் யோசிச்சு ஒரு பைசாவா? சென்னை சீரழிஞ்சிச்சு மிச்சாங்க போது 5000 கோடி எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த 950 உங்க கையில வச்சுக்கோங்கன்னு முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய 950 ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே, அதை எங்க உபயோகிச்சீங்க? அதை கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. வரக்கூடிய பணம், வரப்போற பணம், ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்க்கு அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகுது. சும்மா இந்த மாதிரி கேள்வியை கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதிக்கிட்டே சொல்றதுக்கு பிளீஸ் அட்டம் பண்ணாதீங்க. உண்மையை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருப்பேன். ஒரு நிமிஷம் கேட்காதவங்க. ஆமா ஒத்துக்கிறேன், நிவாரண நிதி ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் ஆன பிறகு வரத்தான். அதுக்கு முன்னாடி 900 crores கொடுத்தேன் தம்பி, அது என்ன ஆச்சு? அதை பத்தி கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. 5000 கோடி கொடுத்தோமே, அதை பத்தி கணக்கு சொல்லுங்க. இதை புடிச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்களும் அதே கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நானும் பதில் சொல்லுவேன். இந்த கேள்வியை அவங்க கிட்ட கேளுங்க. இந்த கேள்வியும் 5000 கோடி கொடுத்தாங்க இல்லையா, என்ன சென்னை டிரைனேஜ் விஷயம் எனக்கு சொல்லுங்க. எங்க கட்டுறாங்க டிரைனேஜ்? எங்க போகுது மழை தண்ணி? வெள்ளம் ஏன் வருது? பின்ன டிரைனேஜ்ல நீடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளம் இருக்கக்கூடாது, ஏன் வெள்ளம் வருது? அதை கேட்கறீங்களோ? அந்த கேள்விய திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்கறீங்களா? ஐயா 5000 கோடி நீங்க உபயோகிச்சிட்டீங்க, 90% உபயோகிச்சிட்டீங்கன்னு உங்க அமைச்சர் சொன்னாரு, ஏங்க பின்ன தண்ணி தேங்குது கேக்குறீங்களா? கேளுங்க. ராமேஸ்வரம் பக்கத்தில் அமிட்டது என்ன? போதைப் பொருள் இல்லைங்களா? அது நார்மலா இல்ல, இத்தனை குவான்டிட்டி அமிட்டுச்சு. அது இவங்க ராமேஸ்வரம் அவங்களோடது இல்லைங்கிறாங்களா? அப்ப அதுவும் குஜராத்ல இருக்குதா? மன்னிக்கணுங்க, அவங்க எப்ப பாரு திருப்பி அடிச்சுட்டு தான் பொறுப்பை கை கழுவிட்டு போயிடலான்னு பாக்குற அந்த முயற்சி அளிக்காது.